So this program will explain how to create the thread and how to do the execution simultaneously. அதை பற்றி பேசலாம். So I would like to create one new program, demo thread4.java. All of you listen here. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ public static void main கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு thread t equivalent to new thread. T dot get name system dot out dot println. Just I would like to differentiate the threads. இங்கே கேட்குறேன் t dot get name அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், இதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்த்துடலாம். ஜாவாc demo thread4.java java demo thread4. ஸோ thread 0 அப்படின்னு கொடுக்குறான். thread 0ன்றது தான் இதோட பேர். இதுக்கு நான் வந்து மெயின் thread அப்படின்னு வைக்கிறேன். மெயின் thread ஈக்குவலன்ட் டு thread 0 அப்படின்னு நேம் வச்சிட்டோம். ஓகே, மெயின் thread ஈக்குவலன்ட் டு thread 0 அப்படின்னு நேம் வச்சிருக்கோம். எதுக்காக நேம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன், டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன். thread ஏன்னா இட்ஸ் அ சப் ப்ராசஸ் அப்படின்னு. மெயின் thread JVM creates the thread from the main. இது ஒரு த்ரெட்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன் பண்ண போகிறேன். ரன்னிங் ஸ்டேட்டு உங்களுக்கே தெரியும், ரன் எழுதலாம். அட் ஓவர் ரைட் அப்படின்னு எழுதிட்டிங்கனாவே கண்டிப்பாக இங்கே என்ன கொடுக்கணும், எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ரன் மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பப்ளிக் வாய்ட் ரன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து லாக் கொடுக்குறேன். system dot out dot println from run அப்படின்னு கொடுக்குறேன். or run method from the main. Okay, ஸோ இது என்ன அவுட்புட் வரும்னு பாருங்கள். த்ரெட் 0 மட்டும்தான் வரும், ஏன்னா ரன் மெத்தட் இஸ் நெவர் கால்டு. ரன் மெத்தட் நான் கால் பண்ணல. அப்போ நான் இங்கே வந்து டி டாட் ஸ்டார்ட் ஆஃப் கொடுத்தா மட்டும்தான் ரன் மெத்தட் கால் ஆகும். ரைட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. டெமோ த்ரெட் 4. ஸோ ரன் பண்ணுறேன், இப்பயும் வரல. என்ன பிரச்சனை? dot start வரணுமே. why it's not coming? நான் இது என்னம்மா தனியாக செப்பரேட்டாக கொடுத்து பார்ப்போம். வரும், பட் செக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் சாம்பிள். எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணாம், நான் இங்கே ஓவர் ரைடே பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டென்ஸ் த்ரெட் ரைட். ஸோ ஃப்ரம் சாம்பிள். ஓகே, இப்போது டி டாட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். என்னம்மா பப் த்ரெட் தானே க்ரியேட் பண்ணுறேன். demo thread4.java java demo thread4 main method. So new thread t equivalent to new sample. எடுக்க மாட்டான்டானா sample obj equivalent to demo thread4.java
time run method from the sample call ஆகுது. ஓகேவா? ஃபைன். இப்போ இங்கே நீங்கள் எனக்கு இதோட நேம் வேணும். இங்கே thread 0 அப்படின்னு thread 1 கொடுக்குறான். this time you got the output as thread 1. இங்கே உங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கெட் நேம் வேணும். கெட் நேம்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். thread t equivalent to new thread அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் வருதோ அது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் இங்கே t டாட் கெட் நேம் அப்படின்னு இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வேற நேம் தான் கொடுக்கும் கண்டிப்பாக. ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம், பட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம். ஜாவா சி டெமோ த்ரெட் 4.java. ஓகே, என்ன சொல்கிறான்? ஓவர் ரைட் அனடேஷனா? ஓ ஃபைன். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறான்? thread 2 அப்படின்னு பேர் வைக்கிறான். ஓகே, மெயின் த்ரெட்டுக்கு என்ன சொல்கிறான்? thread 2 அப்படின்னு பார்க்குறான். இங்கே என்னன்னு சொல்கிறான்? thread 1 அப்படின்னு நேம் வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இது எல்லாமே சப் ப்ராசஸ் அப்படின்னு தெரியுது. கரெக்டாக? ஈவன் தோ இட்ஸ் காமன் ப்ரோக்ராம், இட்ஸ் சப் ப்ராசஸ். ஸோ நான் இப்போ வந்து சைமல்டேனியஸாக ரன் பண்ண வைக்கிறேன். ஃபார் int I equivalent to 0. எனிவே இங்கே இருக்க பீஸ் ஆஃப் கோட் ஒர்க் ஆகும் தானே? I less than 10 I++ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா system டாட் அவுட் டாட் println I பிரிண்ட் பண்ணுறேன். ரைட்? அப்போ இதுவும் ஒரு பீஸ் ஆஃப் கோடு தான். இந்த த்ரெட் ஒர்க் ஆகிறப்ப இது ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் இங்கே நான் இதை எடுத்துடுறேன். ஏன்னா இது எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் கொடுத்தேன். ஃபார் இங்கே ஒரு ரன் மெத்தடில் ஃபார் int I equivalent to 0 I less than 10 I++ கொடுத்துட்டு இங்கேயும் நான் வந்து ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். I. So this is a separate thread, this one is separate thread, right? Now you just note down what will be the output of this program. So you got the output. பாருங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 and then 0 1 2 3 4 5 6 7 8 9 கால் ஆயிருக்கா? புரியுதுங்களா? ஸோ இங்கேயும் அங்கேயும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வேணால் this is from main, okay, main thread, this is from child thread. நான் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மெயின் த்ரெட் பாருங்கள் லூப் ஒர்க் ஆகுது. அடுத்தது சைல்டு த்ரெட் ஒர்க் ஆகுது. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ரைட்? எனி டவுட்ஸ்? குட். இன்னும் நிறைய பேசும்.